அவரை தியானிக்கிற தியான இனிதான பகுதியிலே உங்களை சந்திப்பது மிகவும் சந்தோஷம். இன்றைக்கு பரிசுத்த வேதத்திலே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தின இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். இந்த ஜனங்களை எனக்காக ஏற்படுத்தின இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் உன்னை என்னை எதற்காக ஏற்படுத்தினார்னா அவரை துதிப்பதுக்காக தான், வேறு எதற்காக அல்ல. அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, சங்கீதக்காரர் சொல்கிறார், எக்காலத்தில் அவர் துதிக்கிற துதி என் வாயில் இருந்தது என்று சொல். எப்போது கர்த்தர் அந்தி மத்தியான சந்நிதி வேலை நம்ம துதித்து கொண்டே இருக்கணும். சீலாவை போல துதிக்கிறப்போ சிறைச்சாலை அசந்து கட்டுகள் எல்லாம் கைண்டியது என்று பார்க்குறோம். இன்னைக்கு கூட உள்ள கட்டுகள் எல்லாம் கைண்டி போக வேணும். கதவுகள், சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் திறக்கப்படனா துதி ஒன்று தான். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, துதிச்சுப்பார், சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்படும். கர்த்தர்